நண்பர்களே, நம்ம இப்போ ஓல்டு கோவாவில் சென்ட் ஃப்ரான்சிஸ் அவருடைய பாடி இருக்கிறதுக்கும் வயசானவங்களை கொண்டு போகிறதுக்காக வேண்டியே ஒரு வண்டி வச்சுருக்காங்க. இதில் வீல் சேரில் இருக்கிறவங்கள இந்த வண்டியில் அவங்க கொண்டு போவாங்க. யாராவது வயசானவங்க வந்தால் நீங்கள் ஃப்ரெண்டு கேட்டில் போய் வீல் சேர் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, எல்லாம் ஃப்ரீ தான். அது மாதிரி பேட்டரி வண்டி இருக்குது, அந்த வண்டியில் கொண்டு வராங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வீல் சேரில் ஆள வச்சுருக்காங்க பாருங்கள். இது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அழகாக இறக்கி விட்டாங்க. இந்த நபர் தான் இதுக்குள்ள வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆளை இறக்கியாச்சு. நிறைய கோயிலுக்கு போனோம். நல்ல க்ரௌடு. இப்போவே காலையில் மணி 10 ஆகலை, நல்ல க்ரௌடு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். எக்கச்சக்கம் ஆட்கள் வராங்க அவரை பாடியை பார்க்குறதுக்கு. சவரியாருடைய திருவுடல் வைக்கப்பட்டிருக்கின்ற ஆலயம். ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆலயத்தில் புனித சவேரியார் அவர்களுடைய திரு உருவம் வைக்கப்படும். பார்வையாளர்களுக்காக, பக்தர்களுக்காக இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற இந்த இடத்தில்தான் 1ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய திரு உடலை இந்த தேரில் வைத்து பவனியாக வந்து இப்போது கோவிலின் உள் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இதில்தான் அவரை பவனியாக கொண்டு வந்தார்கள். மக்கள் கூட்டமாக அலைமோதி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2வது நாள். தமிழகத்திலிருந்தும் கேரளத்திலிருந்தும் பல மாநிலத்திலிருந்து மக்கள் இங்கே கூட்டமாக வந்து புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திரு உடலை கண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாட்கள் கழிய ரொம்ப கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஊனமுற்ற நபர்களுக்காக இங்கே வீல் சேர் வைக்கப்பட்டிருக்கிறது. நபர்களுக்காக வீல் சேர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அருமையாக வீல் சேர் வைத்து அவர்களை ஒரு வண்டியில் வைத்து இங்கே கொண்டு விடுவார்கள். அந்த நபருடன் இன்னொரு நபரும் இங்கு வரலாம். பாருங்கள், மக்கள் இதோ கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வருவதற்காக அழகாக இங்கே வெயில் படாமல் மக்கள் வருவதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் இங்கு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் வெயில் படாமல் வந்து புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவுடலை கண்டு செல்லலாம். காலையில் நேரம் நம்ம வந்தால் ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டு போகலாம். லேட்டாக கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கட்டி இருக்காங்க. அதனால் வெயில் படாமல் எல்லோருமே வந்து பார்க்கலாம். தொலைவில் தெரிகிறது தான் பிரான்சிஸ் சவேரியாருடைய உடல் வைத்திருக்கின்ற அந்த கோவில். அதன் பக்கத்தில் நான் வந்து காட்டுகிறேன். இதோ இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட இந்த கோயில் தான் தற்போது பிரான்சிஸ் சவேரியாருடைய திரு உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே புகைப்படம் எடுப்பதற்கோ வீடியோ எடுப்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் வெளியிலிருந்து நான் உங்களுக்கு இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். பிரான்சிஸ் சவேரியாருடைய இந்த இடத்தில்தான் பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவுடல் தினந்தோறும் வைக்கப்படுகின்ற இடம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை எடுத்து வேறு கோவிலில் வைப்பார்கள். தினந்தோறும் இங்கு வந்தால் இங்கே புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய உடலை பார்க்கலாம். இதுதான் பிரான்சிஸ் சவேரியாருடைய உடல் வைத்திருக்கின்ற திருக்கோவில். இங்குதான் அவருடைய உடல்